வணக்கம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. அது இல்லாமல் கண்டினியூஸாக 3 days லீவுங்கிறதுனால ஸ்கூல் எல்லாமே இன்ஸ்டியூஷன் எல்லாம் லீவு. அதனால் எல்லாம் ஃபேமிலியோட ஜாலியாக இருப்பீங்க. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ஏடிஆர் அப்படின்னா என்னங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ சின்ன விளக்கம் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்லேயே டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேயே கேண்டில் ஸ்டிக்லேயே என்னென்ன பேட்டர்ன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். இங்கே நமக்கு சொல்ல போகிறோம். அதை தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? கேண்டில் ஸ்டிக்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம், இன்னொன்று இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர், புல்லிஷ் சேனல், புல் ஃப்ளாக், இதெல்லாம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதாவது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. பட் இருந்தாலும் அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய கிளாஸ் போகிறாங்க. அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாலும் லைவாக மார்க்கெட்டில் அவங்க உட்கார்றப்போ அந்த ஸ்க்ரீனை பார்க்குறப்போ இப்போ நாங்கள் ஒரு சில விஷயங்கள் காலையில் இருந்துச்சு சில ஒரு டிசிஷன் எடுப்போம். இன்னைக்கு போய் சரி இந்த ஷேர் நம்ம இன்னைக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஸ்க்ரீனில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அதை தவிர நம்ம எல்லா விஷயங்களும் பண்ணியிருப்போம். அது மார்க்கெட் முடிஞ்சு அந்த டக்குன்னு பார்க்குறப்ப பட் இதுதான் நம்ம நினச்சோம், இன்னைக்கு இதை பண்ணியிருந்தோம், இது கரெக்டாக இருந்திருக்குமே அப்படிங்கிறதா நம்ம மேக்சிமம் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள எந்த ஸ்டாக் உள்ள வருதோ அதில் மட்டும் நீங்கள் பை பண்ணி செல் பண்ணுங்க. இல்லை லாங் டைம்னாக்கா இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் டெய்லியுமே இப்போ மார்க்கெட்டில் ஒரு 2 நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு நண்பர் சொல்கிறது காலையில் நடக்கும், இன்னொரு நண்பர் சொல்கிறது சாயங்காலம் நடக்கும். ஒரே ஷேராக தான் இருக்கும். சரிங்களா? அவர் காலையில் ஏறு அப்படிங்கிற ஏறி இருக்கலாம். இன்னொரு நண்பர் இல்லை அது இந்த ரேஞ்ச் போயிட்டு இறங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேஞ்ச் அது திருப்பி ஈவினிங் செஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் செஷன் இறங்கியிருக்கும். அதனால் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை நீங்கள் ஒரு ½ an hour ரீட் பண்ணுங்க, என்ன நடக்குது அப்சர்வ் பண்ணுங்க. சரிங்களா? மார்க்கெட் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஒரு ½ an hour மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணீங்கன்னாவே நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தால் சின்ன என்ட்ரி கரெக்டாக கொடுக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம இங்கே இந்த 4 பேட்டர்ன் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் ஹூ இஸ் லாஸ் மணி அப்படின்னா ப்ராப்பர் லியர், நோ டிசிப்ளின். இந்த ரூல்ஸ் இல்லை, இந்த விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கலைன்னா நம்ம மணி இழந்துகிட்டே தான் இருப்போம். சரிங்களா? அதனால ஸோ அந்த ப்ராப்பர் லியர்ன் பண்ணிட்டு டிசிப்ளினாக நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறது டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் சொல்லுவாங்க. கேண்டில் ஸ்டிக்கில் டபுள் பாட்டம் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் வர்றது டபுள் பாட்டம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்லேயே நீங்கள் டபுள் பாட்டம் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, கச்சன்னு இருக்கும். அதே அந்த கேண்டில் ஸ்டிக்குங்கிறதே லைன் சார்ட்டாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த பாயிண்ட் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் அது டபுள் பாட்டம் கேண்டில் ஸ்டிக்கில் பார்க்குறப்ப தெரிஞ்சுனாலும் கூட பட் அதை கன்ஃபார்மாக நீங்கள் இது டபுள் பாட்டம் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னாக்கா நீங்கள் அதை லைன் சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த லைன் சார்ட்டில் போய் மாற்றி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக டபுள் பாட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சேனல் மாதிரி போட்டிருக்கும். ஃபஸ்ட்டு கீழே வருது, அப்புறம் மறுபடியும் மேலே போகுது. ஸோ மறுபடியும் கீழே அது மேலே போகுது. இதுக்கு பேர் தான் டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ரேட்டு கீழே 2 டைம் வந்தாலோ அல்லது 3ஆவது டைம் திருப்பி மேலே போனாலோ அது டபுள் பாட்டம்னு சொல்லுவாங்க. இது என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்ல போனால் ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனால் டபிள்யூ நீங்கள் எழுதி பாருங்க. ஒரு பேப்பர் பேனாவும் எடுத்து டபிள்யூ அப்படிங்கிறத நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் நான் உங்களுக்கு 2 இதுவும் கொடுத்துருக்கேன், லைன் சார்ட்டும் கொடுத்துருக்கேன், கேண்டில் ஸ்டிக்கும் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். சரிங்களா? ஸோ அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் டபுள் பாட்டம்ல என்ட்ரி கொடுக்கலாம், எக்ஸிட் கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? வாட் இஸ் எ டபுள் பாட்டம்? விசுவலி இட் லுக் லைக் தி லெட்டர் W, price fall
to low first bottom. ஆமாங்க, price fall low first bottom. If then rebound slightly middle peak, price drop again but does not fall below the first low second bottom. ஃபர்ஸ்ட் இப்போ 100 ரூபாய் இருக்குன்னா ஒரு ஸ்டாக்கு, அது வந்து 95 ரூபாய்க்கு வந்திருக்குன்னா மறுபடியும் மேலே போயிட்டு மிடில் பீக் வரைக்கும் போயிட்டு திருப்பி அது வந்து அதே 95 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் டபுள் பாட்டம். தென் இட் ரைஸ் அகைன் பிரேக்கிங் தி ப்ரீவியஸ் மிடில் பீக் லெவல் கன்ஃபார்மிங் தி பேட்டர்ன். சரிங்களா, பிரேக்கிங் தி ப்ரீவியஸ் மிடில் பீக் லெவல், அந்த ப்ரீவியஸ் மிடில் பீக் லெவலை கட் பண்ணா அது வந்து டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அடுத்த பேட்டர்ன் எடுத்துட்டீங்கன்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் இருக்கிறப்போ ஒரு கிளாஸ்ல ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார்னாக்கா, இந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம இந்தியன் மேப் இருக்கு பார்த்தீங்களா, மும்பையில் ஆரம்பிச்சு குஜராத் வரைக்கும் போயிட்டு சர்ன்னு கீழே வந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து மேலே பங்களாதேஷ் வரைக்கும் போகும், வெஸ்ட் பெங்கால் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் இல்லைங்களா. அதுக்கு அந்த ஸ்ட்ரக்சரும் நான் வந்து அது ஸ்ட்ரக்சருக்கு தான், அந்த வடிவமைப்பும் இந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டருங்கிற வடிவமைப்பும் கிட்டத்தட்ட நியரஸ்டா இருக்கும். இது வந்து எங்களுக்கு ஷார்ட்டா ஒருத்தர் வந்து நானும் ஒரு கிளாஸ் அட்டன் பண்றப்போ 2007-08 அந்த ரேஞ்சில் வந்து நான் ஒரு கிளாஸ்ல அட்டன் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஒருத்தர் இந்த மாதிரி சுருக்கமா இப்படி ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுருக்கமா சொல்லி கொடுத்துருந்தாரு. என்னுடைய நாலேஜ் தான் இதுங்க ஷேர் பண்றேன். இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க உங்க ஓன் டிசிஷன் எடுங்க அப்படிங்கிறதா வந்து இந்த வீடியோனுடைய ஒரு கான்செப்ட். சரிங்களா, ஸோ அந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டருங்கிறது அப்படிதாங்க. இப்போ இந்த லைன் சார்ட்ல இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ல வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண கொஞ்சம் ரிஸ்காக இருக்கும். நல்லா பழகிட்டீங்கன்னாக்கே ஈஸியாக இருக்கும். நான் இனிஷியல் ஸ்டேஜில் சொல்கிறேன். அப்போ வந்து நீங்கள் இந்த லைன் சார்ட் போட்டீங்கன்னா நான் சொன்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு லோ வரும், அப்புறம் மேலே போயிட்டு ஃபுல் கீழே வந்து மேலே போகும். இதுக்கு பேர் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர். சரிங்களா, இது எப்படி வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இப்போ நான் அந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்டும் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு அந்த 1, 2, 3 போட்டிருக்கேன் பாருங்க. அதை நீங்கள் ஒரு டிராயிங் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷேப்ல அது இருக்கும். சரி, ஓகே. அந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். An inverted head and shoulder is a bullish reversal pattern that typically appear after a downtrend. சரி, it suggests that the downtrend is weakening and a potential trend reversal to the upside is likely. இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா, லெஃப்ட் ஷோல்டர் வந்து பிரைஸ் டிராப் ஆயிருக்கும். சரிங்களா, லெஃப்ட் ஷோல்டர் பிரைஸ் டிராப் ஆயிருக்கும், தென் ரைஸ் ஆயிருக்கும். ஹெட் பிரைஸ் டிராப் லோ, தென் தி பிரைஸ் ஷுட் தென் ரைஸ். பிரைஸ் இறங்கி இருக்கும், மறுபடியும் அந்த லோ வந்துட்டு திருப்பி அது ஏறி தென் ரைஸ். ரைட் ஷோல்டர் பிரைஸ் டிராப் அகைன் பட் நாட் எஸ் லோ எஸ் ஹெட் தென் ரைஸ். சரிங்களா, அந்த ரைட் ஷோல்டர் அப்படிங்கிறதுக்கு மேலே அது வந்து லோ மேலே போயிருக்கும், தென் ரைஸ். நெக் லைன் a resistance level that connect the higher between the shoulder and the head. ஹெட்டுக்கும் ஷோல்டருக்கும் இடையில இருக்கிறது நெக் லைன் சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதுதான் நீங்கள் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த இந்தியன் மேப்பு அந்த குஜராத்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து திருப்பி மேலே போகும். அதாவது சல்லுன்னு ஏறி இறங்குங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி சடனாக ஃபாஸ்ட்டாக ஒரு ஈவெண்ட்டோ ஒரு நியூஸோ வருதுன்னு வச்சுங்க, சல்லுன்னு ஏறிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகி போகுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் அந்த ஹெட்டுக்கு மேலே திருப்பி கட் ஆகி போனால் அது வந்து பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ அடுத்தது புல்லிஷ் சேனல் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன். இந்த புல்லிஷ் சேனல் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, இப்போ ஒரு லோயர் லோ வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு 200 ரூபா இருக்கு ஒரு ஷேரு, 195 ரூபா. நெக்ஸ்ட் மேலே போயிட்டு அதே பழைய லெவலில் ஹை தொட்டுட்டு இப்போ 200 ரூபாயிலிருந்து 195 ரூபா வந்துருச்சு. திருப்பி அது 202 ரூபா போகுது.
ஸோ அதுக்கு முன்னாடி வச்ச ஹை 203. ஸோ திருப்பி அது 193 வருது. ஸோ மறுபடியும் மேலே 201 வைக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் மேலே ஒரு கோட்டுக்கு மேலேயும் கீழே ஒரு கோட்டுக்கு மேலேயும் போகாமல் ஒரே சேனலாக அப்படியே ஒரு சேனலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் புல்லிஷ் சேனல்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ வந்து அது மேலே போனது அந்த 202க்கு மேலே கட் ஆகி கீழே மறுபடியும் அந்த 202 ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது தொட்டுட்டு மேலே போகுது, அது பேர் புல்லிஷ் சேனல். இப்போ நம்ம சார்ட்டில் காட்டியிருக்கோம் பாருங்கள். அந்த மாதிரி லோயர் லோவோ அல்லது ஹையர் ஹையோ கட் ஆகிட்டு மேலே போனால் அதுக்கு பேர் புல்லிஷ் சேனல். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்கில் வந்து நான் உங்களுக்கு அந்த 1 2 3 அப்படிங்கிற நம்பர்ஸில் இந்த லைன் சார்ட்டில் வர்றதுக்கு மாதிரி இதுக்கும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லிஷ் சேனல்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது எப்படி நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ட்ரெண்ட் அப்வர்ட், ட்ரெண்ட் வந்து மேலே தான் இருக்கும். ஹையர் ஹை அண்டு ஹையர் லோ எப்படி இருக்கும்? ஹையர் ஹையாக இருக்கும் அண்டு ஹையர் லோவாக இருக்கும். சரிங்களா? அப்படியே சொன்ன மாதிரி தான் 202 ரூபா இருந்தாக்கா அடுத்த ஹை வந்து 203 இருக்கும். அடுத்த லோ வந்து பார்த்தீங்கன்னா 195ங்கிறது 193 இருக்கும். அதுதான் இதை சொல்கிறாங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் போத் ஸ்லாப்பிங் அப்வர்ட். சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் போத் ஸ்லாப்பிங் அப்வர்ட் மேலே இருக்கும். ட்ரேட்ஸ் ஆஃப்டன் பை நியர் trend line and take profit near the upper trend line. Buy long near support line. Price often bounce up from there. Sell profit near resistance level. Buy long எங்கேனாக்கா near supportல இருக்கணும், sell எங்கேனாக்கா near resistanceல இருக்கணும்னு சொல்றாங்க. Price may reverse or full back. கீழே வாங்கிட்டு மேலே ரிவர்ஸ் ஆகிறப்ப எக்ஸிட் ஆகணும்னு சொல்றாங்க. Stop loss below support to limit loss if the trend break. எங்க வந்து உங்களுக்கு லோவ பிரேக் ஆகி சப்போர்ட் ஆகுதோ அங்கதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பேட்டர்ன் நமக்கு சொல்லுது. சரிங்களா? அடுத்தது பாருங்க ஃபுல் பேக். ஃபுல் பேக் அப்படி என்னன்னாக்கா சேம் அதே தான், கீழே இருந்து மேலே போயிட்டு திருப்பி அதுல இருந்து பாதி வந்துட்டு, உதாரணத்துக்கு 100 ரூபா இருந்துட்டு 110 ரூபா போயிட்டு திருப்பி அது வந்து ஒரு 105 ரூபா, அடுத்த லோ பார்த்தீங்கன்னா 104 ரூபா, அடுத்த லோ 103 ரூபா. பட் பழைய 100க்கு வராது. இந்த ரேஞ்ச் வந்துட்டு அகைன் அது வந்து பழைய ஹை 112 113 அந்த ரேஞ்ச் வந்துட்டு டக்குன்னு 116 போகும். ஸோ இதுக்கு பேர் வந்து புல் ஃபிளாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் சார்ட்டும் கொடுத்துருக்கேன், கேண்டில் ஸ்டிக் சார்ட்டும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரியும். ஸோ இதனுடைய இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாட் இஸ் எ புல் ஃபிளாக்? ஸ்ட்ராங் அப்வர்ட் மூவ் கால்டு தி ஃபிளாக் ஃபால். ஸ்ட்ராங் அப்வர்டாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக மேலே ஏறும். இது கால்டு ஃபிளாக் ஃபால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கன்சாலிடேஷன் ஃபேஸ் இன் எ டவுன்வர்ட் ஆர் சைட்வேஸ் சேனல் தி ஃபிளாக் followed by a breakout to the upside continuing the previous uptrend. Flag fall is equal to a sharp rise in the price due to buying pressure. சரிங்களா? flag fall ங்கிறது a sharp rise ஆயிட்டே இருக்கும் due buying pressure அதிகமாக இருக்கும், அதனால ஷார்ப்பா ரைஸ் ஆயிட்டு இருக்கும். அது flag fall. flag a small pullback as the market resistance. flag அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபுல் பேக் வரும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் போனால் அங்கே நின்றுக்கும், அதுக்கு பேர் ஃபிளாக் ஃபால். பிரேக் அவுட் பையர்ஸ் ஸ்டெப் இன் அகைன் புல்லிஷ் தி பிரைஸ் ஹையர். சரிங்களா? அந்த பிரேக் அவுட் பையர்ஸ் ஸ்டெப் இன் அகைன், பையர் வந்து அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் புஷிங் தி பிரைஸ் ஹை, அந்த ரேட்டு மேலே போகிறதுக்கு மறுபடியும் அவங்க வந்து புஷ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் வந்து பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? சரி, ஓகே நண்பர்களே, இந்த சுதந்திர தினம் லீவு, சனி ஞாயிறு லீவு, ஹாப்பி வீக்கெண்டு. சரி, ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா டபுள் பாட்டம்னா என்னென்னு பார்த்தா, இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தா, புல்லிஷ் சேனல்னா என்னென்னு பார்த்தா, ஃபுல் ஃபிளாக் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டபுள் டாப், ஹெட் அண்ட் ஷோல்டர், பியரிஷ் சேனல்,
பியர் ஃபிளாக் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதுக்கு ஆப்போசிட் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே புல் சைடு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பியர் சைடு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி என்னென்னு பார்க்கலாங்க. சரி, ஓகே. லியர்ன் அண்ட் ஏர்ன். தேங்க்யூ டு வாட்ச் ஆல்.